உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நல்கி வரும் அத்துணை நல்வுள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உடல் வலிகள். என்னடா இது வரைக்கும் ஜோதிடத்தை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா மருத்துவத்துக்கு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். மருத்துவத்திற்கு ஜோதிடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால இந்த பதிவு மருத்துவத்தோடு சேர்ந்து தான் நம்ம ஜோதிடத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளை நாடி நிறைய பேர் வருவாங்க. வர்றவங்களுக்கு உடலில் சிக்கல் இருக்குது அப்படின்னா ஒரு 2-3 சிட்டிங் அவங்கள வரவழைச்சி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த நோய் சரியாயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் அவங்க 4 சிட்டிங் 5 சிட்டிங் வந்ததுக்கப்புறமும் ஐயா ஒன்றுமே வித்தியாசமே தெரியல, அப்படியே தான் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு அதில் அவங்க ருணரோக சத்துரு ஸ்தானம் அப்படிங்கிற அவங்க ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 6ஆம் பாகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துட்டு அதை தெளிவாக அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மருத்துவம் பார்க்கும்போது அந்த நோய்கள் சரியாகிறது அப்படிங்கிறது தான் எங்களோட அனுபவ ரீதியான உண்மை. அதனால் நம்ம மருத்துவத்துக்கு ஜோதிடத்தையும் கலந்தே தான் பார்க்குறோம். அதனால் நிறைய பேர்கள் நன்மை அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. சரிங்க, ஓகே. இன்றைக்கி டாபிக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உடலில் ஏற்படுகிற வலிகள், உடல் முழுவதும் ஏற்படும் வலிகள். அப்போ வலி அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் வரும். கையில் வலிக்கும், காலில் வலிக்கும், தலை வலிக்கும், கழுத்து வலிக்கும், ஓகேங்களா, முட்டிகள் வலிக்கும். அப்போ இந்த வலிகள் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவ ரீதியாக வலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் சளிகள், உடல் சளி, உடல் கோழைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சளி எங்கெல்லாம் போய் தங்குது அங்கே உங்களுக்கு வலிகள் பிறக்கும். அதை தாண்டி நம்ம உடம்புல நாடி நரம்புகள் இருக்குது. 72,000 நாடி நரம்புகள் இருக்குது. அதில் தான் நம்மளுக்கு தேவையான இரத்த ஓட்டம், சக்தி ஓட்டம் எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. இந்த இரத்த ஓட்டம், சக்தி ஓட்டம் அப்படிங்கிறது உடலில் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் சென்று சேர்ந்துச்சு அப்படின்னா அங்கே வலிகள் இருக்காது. எங்கே போகலையோ அந்த இடத்துல வலி ஆரம்பிக்கும். மெதுவாக வலி ஆரம்பிக்கும். ஆரம்பித்து நாள்பட என்ன அப்படின்னா அந்த வலிகள் அதிகமாகி ஒரு காலகட்டத்தில் நம்ம அதுக்கு எந்த மருத்துவமும் பார்க்கல அப்படிங்கும்போது அது கட்டியாக மாறி கேன்சர் அந்த மாதிரி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போ இதோட பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அடிப்படை அப்படிங்கிறது சளி. ஐயா சளி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுங்க, எங்களுக்கு மூக்கில் இருந்து விழுகிறது இல்லையா, அந்த சளி. சைனஸ் ட்ரபிள் இருக்குது, அது சளி. இதைத்தான் நான் பேச வரீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுவும் சளியோடு சேரும். அதை தாண்டி உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறத தூண்டுறது இந்த சளி படலம் தான், ஓகேங்களா. அந்த சளி அப்படிங்கிறது அந்த ரியாக்ஷன் நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ இந்த சளி அப்படிங்கிறது உடலை விட்டு வெளியேட்டு ஏறிக்கிட்டே இருக்கணும். ஏறிக்கிட்டே இருக்கும்போது எந்த காலகட்டத்திலையும் நம்மளுக்கு உடல் வலிகள் அப்படிங்கிறது வராது, நோய்கள் வராது. அப்போது நோய் வருது அப்படிங்கிறதுக்கு மூல காரணம், வலிகள் வருது அப்படிங்கிறதுக்கு மூல காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சளியை தேக்கம். அப்போ நாடி நரம்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நாடி நரம்புகள் எல்லாமே சூட்சுமமாக இயங்கும். அதெல்லாம் நீங்கள் நரம்புகளை வெட்டி பார்க்கலாம், நாடிகளை பார்க்க முடியாது, சரிங்களா. அப்போ இந்த நாடி நரம்புகள் வழியாக தான் நம்மளோட எல்லா விஷயங்களும் சூட்சுமமாக இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ இது போகும்போது எங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நரம்புகள் அடைப்பு இருக்கும். அடைப்பு அப்படிங்கிறது சளி தான். அப்போ சளி அப்படிங்கிறது ஒரு இடத்துல தேங்க ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல சக்தி ஓட்டம், இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும். அப்போ உடல் என்ன சொல்லும், உடலோட மொழி தான் உங்களுக்கு வலி. அப்போ வலி, எனக்கு இந்த இடத்துல வலிக்குது, என்னன்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், வலிக்கிற இடத்துல ஏதோ ஒரு வலி நிவாரணி எடுத்து, எங்கே வலிக்குதோ அந்த இடத்துல வலி நிவாரணி எடுத்து தேய்ச்சிட்டு அப்புறம் நம்ம வாட்டில் நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம். திரும்ப ஒரு 2-3 நாள் கழிச்சு திரும்ப வரும், அதே தான் ரொட்டீன் ஆகிடும். இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிரச்சனை அங்கே இருக்குது, உடம்பு நம்மளுக்கு சொல்லுது நீ அதை சரி பண்ணுங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை சரி பண்ணாமல் அப்போதைக்கு ஒரு தீர்வை மட்டும் நம்ம அழைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா அங்கே சளியோட தேக்கம் அதிகமாகி நாளடைவில் கட்டிகளாக உருமாறும்.
அது பின்னாடி வந்து ஒரு கேன்சர் கட்டியாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஆ, சரி. இதை எப்படி இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா நம்ம வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வந்து முதல் 20, 2ஆம் 20, 3ஆம் 20 முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 60, 120 வருஷம் வரைக்கும் இருந்தாங்க ஆட்கள். இப்போ 120 அப்படிங்கிறது 60ஆ மாறிடுச்சு. அப்போ முதல் 20, அடுத்து 20, அடுத்து 20. முதல்ல இருக்கிறது வாதம், அதுக்கப்புறம் பித்தம், அதுக்கப்புறம் கபம். அப்போ வாதம் அப்படிங்கிறது வந்து காற்று அதிகமாக இருக்கிற காலகட்டங்கள் வாதம். அப்போ சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா சில்வண்டா ஓடும். ஒரு இடத்துல நிலையா நிற்காது. ஏன் அப்படின்னா உடம்புல வந்து காற்றோட்டம் அதிகமாக இருக்கிறது. காற்றின் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால அது ஒரு இடத்துல படுத்திருக்காது. ஓகேங்களா? அப்படி இருந்தது அப்படின்னா அதில் ஏதோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது அடுத்து வந்து பித்த உடம்பு. பித்த உடம்பு அப்படிங்கிறதுல எல்லாமே அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு இளவட்டம் இருக்கிறான், 20 வயசு ஒரு வாலிப பையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவான், எதுக்கு எடுத்தாலும் கையை ஓடுவான். இது என்ன அப்படின்னா இது பித்தத்தோட மிகுதி. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிராமப்புறத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, உன் பையன் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருக்கிறான், யாருனாலையும் அடிச்சிடுறான் அப்படின்னு அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுறான்னு தெரியல அப்படின்னா ஒரு பெரியவங்ககிட்ட கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு கால்கட்டு போட்டு வை அவனுக்கு சரியாயிடும் அப்படிம்போது. அப்போ அந்த சூடு பித்தம் அப்படிங்கிறது சூடு, உடல் சூடு அதிகமாகும். உடல் சூடு காற்று அதிகமாகும் போது அவனால் என்ன செய்யறதுன்னே தெரியாது. அப்போ எல்லா வேலைகளும் நடக்கும். அப்போ கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. கல்யாணம் பண்ணோன்னா அந்த காற்றின் வேகமும் பித்தத்தின் வேகமும் குறைய 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 இன்னொரு உயிர் உற்பத்தி ஆகும். அப்போ இவன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2ஓட தன்மை குறையும் போது கடைசி காலத்துக்கு 40 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முட்டி ஒடிஞ்சு உட்காந்துருவான். ஓகேங்களா? முட்டி வலி வருது, கழுத்து வலி வருது, அந்த வலி வருது, இந்த வலி வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு அந்த வலி பிரச்சனைகள் இருக்குது. இது ஏன் அப்படிங்கிறது வந்து நம்ம மருத்துவமனைக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான வைத்திய முறைகள் உண்டு. அதை நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். அப்போ இந்த வாதம் இருக்கும்போதும் பிரச்சனை கிடையாது, பித்தம் இருக்கும்போதும் பிரச்சனை, கபம் உடம்புக்கு போகுது எப்போ 40 வயசு மேலே. அப்போது கபம் அப்படிங்கிறது தான் சளி. இப்போ ஒரு மனுஷன் இறக்குறான் அப்படின்னா எதனால் இறக்குறான்? சளினால தான். ஓகேங்களா? சளி அப்படிங்கிறது வந்து 3 விதமான சளி இருக்குது. மண்டைச்சளி, கண்டச்சளி, நெஞ்சு சளி. 3 இடத்துல சளி போயிட்டு பிரச்சனைகள் பண்ணுச்சுன்னா அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வரும். அப்போ நெஞ்சு சளி அப்படிங்கிறது வந்து நம்ம நுரையீரலில் இருக்கிற சளி. இப்போ இந்த நுரையீரலில் இருக்கிற சளியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக வெளியே எடுத்து விடுறதில்ல. அது அப்படியே உள்ளே தங்கி நாள்பட்ட சளி என்ன ஆகும் அப்படின்னா ஆஸ்துமா, வீசிங், அதுக்கப்புறம் அலர்ஜி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்கு மூல காரணமே பார்த்திங்கன்னா அந்த நெஞ்சில் இருக்கிற சளி, நுரையீரலில் தங்குகிற சளி. இது ஏன் சார் வருது? இப்போ தான் நம்ம இருக்கிற இடமேல காற்று மாசுகள் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த காற்று மாசுகளை குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போகணும். கொஞ்சம் அரை மணி நேரமாவது இயற்கை சூழலில் நம்ம உலாவணும் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். ஓகே. அடுத்து கண்டச்சளி அப்படிங்கிறது வந்து இப்போ தொண்டை கரகரப்பு எனக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த தொண்டை கரகரப்பு இதெல்லாம் வந்து இந்த கண்டச்சளியினால் வருது. அப்போது கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது இந்த பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? வெயில் காலத்துலேருந்து மழைக்காலம் மாறும்போது இந்த கண்டச்செடி அதோட வேலையை காமிக்கும். அப்போது தொண்டை கரகரப்பு, தொண்டை கட்டுறது, தொண்டை கமர்றது, அப்புறம் நாவறட்சி, இந்த மாதிரி தொண்டையில் உள்ள பிரச்சனைகள், தொண்டையில் புண் வர்றது இதெல்லாம் நடக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டைச்சளி. இந்த மண்டைச்சளி தான் நிறைய பிரச்சனைகள் உருவாக்கும். இந்த மண்டைச்சளி அப்படிங்கிறது சைனஸ் ட்ரபிளும் மண்டைச்சளி தான். ஓகேங்களா? காது கேட்காம போகிறதும் மண்டைச்சளி தான். காதில் சீல் முடிகிறது மண்டைச்சளி. இது மண்டையில் வந்து உங்களுக்கு வந்து இதாகுது இல்லையா, புற்றுநோய் வருது, எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த சளி. அப்போ இந்த சளி உருவாகிறத நம்ம வந்து அன்னன்னைக்கு கழிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனைகளும் கிடையாது. நம்ம அதை செய்கிறது இல்லை. சரிங்களா? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. அப்போது இந்த கோழை சளி அப்படிங்கிறது கோழை மருத்துவத்தில், சித்த மருத்துவத்தில் அதுக்கு பேர் கோழை. இப்போ இந்த கோழையை வந்து நம்ம எப்படி அகற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கோழை அகற்றுறதுனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மரணத்தை தள்ளி போடலாம். ஓகேங்களா? எந்த அளவுக்கு நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மரணத்தை தள்ளி போடலாம். சரிங்களா? நம்பர் 1. நம்பர் 2 என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து யோகாலாம் கற்றுக்குறாங்க இல்லையா, இப்போ யோகா பயிற்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த கோழை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இடைஞ்சலாக இருக்கும். அப்போ இவங்க வந்து இந்த கோழையை அகற்றணும். 2. 3 யோக பயிற்சியிலே வாசி யோகம்னு ஒன்று இருக்குது. இப்போ மூச்சு பயிற்சி, மூச்சையை வச்சு
மூச்சு விடும் கலை அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வாசி யோகா. அந்த வாசி யோகம் பண்ணுறவங்களுக்கு மெயினாக இந்த மண்டச்சளி அப்படிங்கிறது வந்து ஒரு தெளிந்த ஞானத்தை கொடுக்காது. அப்போ இவங்க வந்து கோழையை அகற்றணும். சரிங்களா? அப்போ அது எப்படி அகற்றுறது? அது எப்படி அகற்றுறது ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு உண்டான வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? அப்போ கரிசாலை அப்படின்னு ஒன்று இருக்குது. கரிசலாங்கண்ணி ஓகேங்களா? இந்த கரிசாலை வெள்ளைனாலும் சரி, மஞ்சள்னாலும் சரி, இந்த கரிசாலை எடுத்துக்கிட்டு கரிசாலை நெய் உற்பத்தி பண்ணி அந்த கரிசாலை நெய்யை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகேங்களா, இந்த பெருவிரல் இருக்கு இல்லையா, இந்த பெருவிரலால் தொட்டுட்டு உள்நாக்கு அண்ணாக்கு இருக்கு இல்லையா, அந்த உள்நாக்கில் வைக்கணும். எப்போ வைக்கணும்னா, அதிகாலையில் எந்திரிச்ச உடனே இந்த ஒரு ஒரு விரலால் தொட்டு பெருவிரலால் தொட்டு அந்த அண்ணாக்கில் வைக்கும்போது அங்கே 2 நாடிகள் இருக்குது. ஓகேங்களா, சுழுமுனை நாடின்னு ஒன்று இருக்குது, இன்னொரு நாடி இருக்குது. இப்போ இந்த 2 நாடிலையும் தங்கியிருக்கிற கோழைகள் என்ன பண்ணும் அப்படின்னா வெளியே வர ஆரம்பிக்கும். எவ்வளோ நேரத்தில் வெளியே வரும் அப்படின்னா, நீங்கள் அதை தடை விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே உட்காந்துருக்கும். அப்போ 1/2 மணி நேரம் அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து அந்த கோழைகள் வெளியே வர ஆரம்பிக்கும். சரி, அப்போது ஒரு நாள் பண்ணால் போதுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. ஒரு மண்டலம் பண்ணணும். ஒரு மண்டலம் அப்படிங்கிறது 48 நாட்கள். 48 நாள் காலையில் எழுந்திரிச்சு இதை நீங்கள் பண்ணணும். அப்படியே பண்ணிட்டு வரும்போது உங்கள் உடம்புல இருக்கிற அத்தனை சளிகளும் இந்த ஊர்த்துவ நாடியும் சுழுமுனை நாடி வழியாக கண் எல்லாமே வெளியே வந்துட்டு உங்கள் உடம்பு வந்து அப்படியே புடைச்சி போட்டாப்புல இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப லகுவாக இருக்கும். வலிகள் இருக்காது. வலிகளை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சரிங்களா? அப்போது 48 ஒரு மண்டலம் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே போய் ஒரு வாட்டி பண்ணால் போதுமா அப்படின்னா, ஒரு வாட்டி பண்ணால் ஒரு வருஷம் வரும் தாங்கும். திரும்ப அடுத்த வருஷம் அந்த மாதிரி ஒரு மண்டலம் பண்ணணும். இல்லை ஏன்னா வருஷமெல்லாம் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் பண்ணணும். அப்போ ஒரு மண்டலம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மெனக்கிடும்போது உங்களோட வாழ்க்கை ஆயுள் அப்படிங்கிறது வந்து அடுத்து ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷத்துக்கு கூடிக்கிட்டே போகும். சரிங்களா? இப்போ இதுதான் இந்த கோழை அகற்ற முறை. இந்த கோழை அகற்றும் முறையில் வந்து நீங்கள் பண்ணும்போது வேறு எந்த மருந்தும் சாப்பிடாமலே உங்கள் உடல் வலிகள் நீங்கும். அப்போ இந்த கரிசாலை நெய் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதை தாண்டி வலிகள் இருக்குது அப்படின்னா நம்ம மருத்துவமனைக்கு வாங்க. நம்ம மருத்துவமனை 3 இடத்துல செயல்படுது. ஒன்று வந்து சென்னை மாடம்பாக்கம், சேலையூர்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து கோடம்பாக்கம், 3வது வந்து சங்கரன் கோவில். இந்த 3 இடத்துல நம்ம மருத்துவ மையம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைனாலும் சரி, இல்லை உங்கள் உடம்பில் இருக்கிற நாள்பட்ட நோய்கள் தீராத நோய்கள் இருக்குது அப்படின்னாலும் கீழ்கண்ட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அனுமதி பெற்று வந்து உங்கள் நோய்களை கட்டுக்குள் வைத்திருங்கள். வாழ்க வளமுடன்.